எல்லாருக்கும் சில தெரிந்ததாக இருக்கலாம், எல்லாம் அறிந்ததாக இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கையில அது பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது அவசியமாக இருக்கிறது. இது குறித்து உள்ளே தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனர்ஜியா இருப்போமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்தவள் வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்ன சொன்னார்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல், God with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுது உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அந்த வார்த்தையை அந்த தீர்க்கதரிசனமாகவே கொடுத்த வார்த்தை. ஏசாயா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 14ஆம் வசனத்திலே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் என்று சொல்றனா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் கூட இருக்கிறார், நமக்குள்ளாலே வாசம் செய்கிறார், நம்ம சுற்றிலும் இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம 24 மணி நேரம் நம்மோடு தான் இருக்கிறார். நம்ம விட்டு போகவே மாட்டார், பிரியவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ மத்தேயுக்கு வந்தீங்கன்னா தெரியும். அந்த இங்க மரியாளிட்ட தேவதூதர் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சனா உங்களுக்கு புரியும். வாசிங்க. 18ஆம் வசனத்துல வாசிங்க. ஜனனத்தின் வருமாவது அவளுடைய தாயார் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இங்க கவனிக்கணும். இங்க யோசேப்பு கிட்ட ஆண்டவர் என்ன பண்ற, தேவதூதனை அனுப்பி என்ன பண்ண பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரியாள் இப்ப என்ன பண்ண, கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அது கர்ப்பம் தரித்த உடனே அவள் யோசேப்பு அதை அறிந்த உடனே அவளுக்கு என்ன பண்ண, அவளை அவன் நல்லவனா இருந்தனால என்ன பண்ணல, அவள் என்ன பண்ணல, அவளை ஒதுக்கி விடல, மற்றவங்களை அசிங்கப்படுத்தாம அவன் பொறுமையா அவளை என்ன பண்ணலாம், தள்ளிடலாம், யாரும் தெரியாம ரகசியமா தள்ளிடலாம் என்று என்ன பண்ணா நினைத்தா. ஆனா அந்த நேரத்துல தேவதூதர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தாவீது குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பயப்படாதே. Do not fear. ஏன்னா அந்த நேரத்துல அந்த பயத்துல இருக்கிறேன் நான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, யோசேப்புக்கு மற்றவங்க எல்லாம் கேட்டானா தப்பா நினைப்பாங்க, மற்றவங்களாம் இதுல பார்த்தா தப்பா நினைப்பாங்க பொம்மை அப்படின்னா. ஆனா அந்த காலத்திலே எவ்வளோ இருக்கும், மோசமா இருக்கும், கல்லெறிஞ்சு கொள்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள போய். ஆனா இவன் அந்த மாதிரி என்ன பண்ணல, செய்யல. சொல்ற காரியம்
தாவீது குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, பயப்படாத. எதை குறித்து அந்த பயம் உனக்குள்ளால இருக்க வேண்டாம். அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியால உண்டானது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால உண்டானது. இப்போ பரிசுத்த ஆவியால உண்டானதுன்னு சொல்லும்போது சும்மா சாதாரண அப்படி இதில் தமிழ்ல எழுதி இருக்கிறது ஒரு பக்கம். இட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்குரியது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. அதோட மீனிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குரியதா இருக்குது. அவர் என்ன பண்ணாரு, உள்ளே அவருக்குரியதா இருக்குது. அதனால எதுவும் பண்ணாத, ஐயப்படாத, பயப்படாத. இது சும்மா எல்லாம் நடக்கல, இது தேவன் நியமித்ததுனால என்ன பண்ணுது, நடக்கிறது. அல்லேலூயா. சில காரியம் நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பாராத நேரத்துல வேலையில சில காரியங்கள் நடக்கும். ஆனா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பயப்படுவோம். சில காரியத்தை ஒதுக்கிடலாம், இது வேண்டாம், நமக்கு இது தொட்டா நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல உணர்த்துவாரு, இல்ல இது நான் நியமித்த காரியம். உன் வாழ்க்கையில ஒரு காரியம் வரணும் என்று சொன்னா அது நான் நியமித்ததாக இருக்கிறது ஒழிய வேற எதுவுமே வராது. நன்மையான எந்தையும் பூர்வமான எந்த வரும் பரத்திலிருந்து உருவாக்கி ஜோதிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் நன்மையான காரியங்கள் தான் ஆண்டவர்கிட்ட உற்பத்தியாகி வருகிறது. அல்லேலூயா. இங்கே பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தியா இருக்கிறது, அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உண்டான எல்லா காரியமானது பரிசுத்தம் உள்ளது. கிருபை பெற்றவரே நீ வாழ்க என்று தேவதூதர் என்ன பண்ண மரியாதை வாழ்த்தினான் இல்லையா? அப்போ கிருபை பெற்றவர் என்று சொல்லும்போது அது அந்த அந்த கர்ப்பம் என்னது பாக்கியம் பெற்றதா இருந்தது. அல்லேலூயா. இயேசுவை சுமந்த கர்ப்பம் அது என்னது பாக்கியம் பெற்றது. அப்போ அந்த நேரத்துல அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்ன, மரியாளுடைய அந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பை நம்ம என்ன பண்ணோம் கவனிக்கணும். அதை மரியாள் சும்மா அது இளம் வயது உள்ளவர்களாக இருந்தாங்க, தேவனுக்கு பயந்து உள்ளவராக இருந்தாங்க, எல்லாத்துக்கும் உண்மை உள்ளவராக இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த கமிட்மெண்ட் ஆண்டோட வார்த்தை வந்த உடனே சரி ஓகே இது ஆண்டோட்டு வந்தது என்று சொன்ன உடனே சரி நான் என்ன செய்யணும், அதுதான் இது நான் என்ன செய்யணும், நான் எதுவுமே இது எப்படி ஆகும் முதல்ல கேட்டாரு. மரியாதை கேட்ட காரியம் முதல்ல இது எப்படி ஆகும். ஆனா தேவதூதர் சொல்ற இது கர்த்தராலன்னு உண்டானது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வார்த்தை வந்த உடனே நான் என்ன செய்யணும், தடியன் நான் என்ன செய்யணும். அந்த அர்ப்பணிப்புனாலதான் அவங்க அவங்கள பத்தி இவ்வளவு தூரம் என்ன பண்றோம் பேசிக்கொண்டு 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட என்ன பண்றோம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மரியாதை கடவுள் மாதிரி நம்ம என்ன பண்ற சில பேர் என்ன பண்ண கும்பிடுறாங்க. ஆனா அந்த அர்ப்பணிப்புனால அது தவறு, அது தவறு நான் சொல்லலாம், தைரியமா நான் சொல்லுவேன் அது தவறு. ஆனா அந்த ஒரு அர்ப்பணிப்புனால அந்த கிருபை பெற்றவளா இருந்ததுனால தேவனுக்கு பயந்து இருந்ததுனால கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, உண்மையா இருந்ததுனால என்ன பண்றாரு, இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இயேசு கிறிஸ்துவினால அவர்களும் என்ன பண்ணாங்க பேசப்படுகிறார்கள், அவரும் போற்றப்படுகிறார்கள், அவரும் வணங்கப்படுகிறார்கள், பரிசுத்த மரியாதை வணங்கப்படுகிறார்கள் கிருபை பெற்றதுனால. அல்லேலூயா. அது எதுக்கு கிருபை பெறணும், கிருபை பெற்றாதான் எல்லாம் நடக்கும், கிருபையாக இருந்தால் எல்லாமே ஆகுறது. அவர் கிருபை இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்லி கிருபை வேண்மை, கிருபை போதுமே, கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே, பாடுறமா இல்லையா? அந்த கிருபை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த கிருபை இருந்தனாலதான் அந்த மரியாதைக்கு இருந்தனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கர்ப்பம் தரித்தார்கள். அவர்
பரிசுத்த ஆவியானவராலே நம்ம உற்பத்தி ஆனது. அது என்ன பண்ணுது? பரிசுத்தமாய் மாறினது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ளாலையும் பாவம் இருந்தது. அவங்களும் பாவம் இருந்தது. ஏன்னா மனுஷன் மூலமாய் அவர்களும் என்ன இருந்தாங்க. மனுஷன் பிறந்த எல்லாருக்குள்ளாலையும் பாவம் இருக்கிறது. ஆனா பாவம் அறியாதவர் அவருக்குள்ளாலேருந்து வரணும் என்று சொன்னா அவங்க முதல்ல பரிசுத்தமாகணும். புரியுதா நான் சொல்ல வருது? அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு? கரெக்டா சூஸ் பண்றாரு. ஓகே, கரெக்டான ஆளை என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. பரிசுத்தமா இருந்தாங்க. எல்லாவற்றையும் கற்பையும் எல்லா இதுவுமே விட்டு கொடுக்காம எல்லாவற்றும் உண்மையா பயபக்தியோடு இருந்ததுனால என்ன பண்றாங்க? அவரு தேவனுக்கு கரெக்டான டைம் வந்தாங்க. அதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் கூட மரியாதை என்ன பண்றாங்க? கடைசி நாள் வரைக்கும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எல்லாரும் சீஷர்களோடு என்ன பண்ணாங்க? அவர்களும் என்ன பண்ணாங்க? மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக அவரும் என்ன பண்ணாங்க? காத்து கொண்டு இருந்தாங்க. எல்லாரும் போலவும் அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியாது, என்ன செய்தாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களோட லைஃப்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரிய ஒரு பங்கா என்ன பண்றாரு? இருந்தார். முதல் 30 வருஷம் அவரோட இயேசுவோடு இருக்கிற பாக்கியம் கிடைத்தது. 3 வருஷம் அவங்க ஊழியத்துல எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவங்க எவ்வளோ காயங்கள் அவங்க பட்டாங்க. அவங்களும் அதை சகித்து கொண்டாங்க. எல்லா பெயினையும் வலியை சகித்து கொண்டாங்க. உருவ குத்துன்ற குத்தப்பட்டாங்க. தன்னோட பையன் மறிக்க போறான் அப்படின்ற ஒரு இந்த தாய்க்கு வந்தது குத்தப்படும். அந்த அளவுக்கு குத்தப்பட்டாங்க. ஆனால் எல்லாவற்றையும் வாய் தராமல் அமைதியா இருந்தாங்க. பேசி இருக்கலாமே, சில காரியங்கள் பேசி இருக்கலாமே, ஆனா எதுவுமே நம்மள பேசவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவரு எப்படி பிறந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று அவங்களுக்கு தெரியும். எப்படி வந்தார், இந்த உலகத்துல வந்தார்ன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எதுவுமே என்ன பண்ணல, செய்யவே இல்லை. எதுவுமே அவருக்குள்ளால அவருக்கு குறுக்கிடவே இல்லை. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அமைதியா இருந்தாங்க. எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண கண்ணியத்தை கடைபிடிச்சாங்க. யோசிப்பு பத்தி கூட அந்த அளவுக்கு பேசப்படுது. மரியாதை குறித்து பேசப்படுகிற காரியம் அதுதான். இந்த இடத்துல யோசிப்பு எடுத்த தீர்மானத்தை நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணாரு? தன் மனைவி என்ன பண்ண தள்ளலாம் நினைக்கும் போது பரிசுத்தாவிலிருந்து நீர் அது பரிசுத்தப்பட்ட ஒரு காரியம். எது குறித்தும் பயப்படாத. அவள் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியானவரே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்புக்கு சொல்லுகிற காரியம், அவள் இயேசு என்று பெயரிடுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இயேசு என்று பெயருக்கு ரட்சகர் என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர் என்று அர்த்தம். அவர் நம்ம பாவத்திலிருந்து நீக்கி நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சிக்க அவர் இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? வந்தார். பாவம் நமக்குள்ளால இராதபடிக்கு, பாவத்தை முழுமையை கழுவும்படியாக, நம்ம விட்டு நீக்கும்படியாக இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? அவர் அவதரித்தார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது இயேசுவோட பிறப்பு சும்மா சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியோ சாதாரண ஒரு இது இல்லை. அவராலே தான் எல்லா காலத்திலும் நேரத்தையும் எல்லாம் என்ன பண்ணது? உருவானது. அவராலே எல்லாம் மாறினது. வானிலையே மாறினது, சூழ்நிலையே மாறினது. அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. பிறப்பும் அற்புதம் நடந்தது, இறப்பில் அற்புதம் நடந்தது. அது சும்மா சாதாரண காரியம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் சாதாரண காரியங்கள் இல்லை. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததுன்றார். அல்லேலூயா. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அது கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
ஒரு காரியம் தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் உரைத்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது என்ன பண்ண நடந்தே தீரும். நேர்த்தியான வேலையில நேர்த்தியான நேரத்துல கண்டிப்பாக நடந்தே தீரும். அது எந்த ஒரு சந்தேகம் பட தேவை, எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. இங்க யோசேப்பு கிட்ட சொல்ல காரியம் அதுதான், பயப்படாத, ஐயப்படாத, எதை குறித்து நீங்க பயப்படாத. இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டது என்ன பண்ணுது, இங்க நிறைவேறுகிறது. முன்னாடியே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. இந்த அற்புத காரியம் இங்கே நம்ம நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்போ அந்த யோசேப்போட அடுத்த காரியம் 24-25 வாசிங்களா தெரியுமா? சொல்லி யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் பெருமளவும் அறியாதிருந்தும் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு காரியம் இல்லை, என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம செய்யும் போது அதெல்லாம் அதுக்கேற்றபடி ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கிறது. அல்லேலூயா. சொல்லபடி செய்கிறோம். இன்றைக்கு இந்த சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே வந்து பாஸ்டர் அம்மா வந்து சொன்ன காரியம் சொல்லும்படியே கேட்குறேன். சாமியில் சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பெரிய சென்ட்ரல் சென்னையோட பிஷப், அவங்க பார்த்தா அப்படி தெரியாது, ஜாலியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மேலாம் வச்சிருக்கிறாங்க, அவங்க கீழே தான் நான் இருக்கிறேன். குளோபல் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவோட பிஷப், சென்ட்ரல் மத்திய சென்னையோட பிஷப்பாக இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க என்ஜாய், ரொம்ப வருஷம் சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ஜாய் பண்ணேன். அவங்களோட ஊழியமே என்னது, இதில் தான் சண்டே ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. சண்டே ஸ்கூலில் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சு. சண்டே ஸ்கூல்லேருந்து எங்கே இப்போ பெரிய பிஷப் ஆகிற அளவுக்கு ஆகணும்னா அது ஆண்டு பெரிய காரியம் இல்லை. இங்கே அதுதான் பெரிய ஒரு காரியம். சும்மா அவங்க எல்லாராலும் முடியும், அவங்களால முடியும்னா எல்லாராலும் அது முடியும். கர்த்தர் செய்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணுவார், செய்வார். அது சொல்லும் படியை கேட்கிறேன்றால, அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்தோம் என்று சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், தருவார். எதுக்கு நான் வந்து சாமுவேல் போனேன், அவர் வந்து என்ன பண்ணார், தீர்க்கதரிசியா எல்லாவற்றையும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக, ராஜாக்களை ஏற்றும்படியாக, ராஜாக்களை கீழே இறக்கும்படியாக அதுக்கேற்ற வல்லமையே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது ராஜா என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணினார். அவர் தாவீது ராஜா வழியில தான் என்னது வராரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வராரு. நீங்க ஜென்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இதை வாசிட்டீங்கன்னா, பூர்வீகத்தை வாசிட்டீங்கன்னா தெரியும். ஆபிரகாம்ல இருந்து நம்ம வரும்போது தாவீது ராஜா அதுல வராரு. தாவீது ராஜா விஷயத்துல என்ன பண்ணாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு. சும்மா சாதாரணமா கிடையாது. இதெல்லாம் ஒரு காரியம் நடக்குதுன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. பூர்வ காலங்களில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதை என்ன பண்ண மாட்டார், மாற்றவே மாட்டார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய சித்தமா இருக்கிறாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கிரியை செய்துதான் தீர்வார். நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லிட்டா நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. மனுஷன் என்ன வேணா காரியம் செய்யலாம், என்ன வேணா காரியம் நம்ம யோசிக்கலாம். ஆனா அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதுதான் என்ன பண்ணும், நடந்தே தீரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 7:14 வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அது 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பொறுமையா வாசிங்க. 8ல இருந்து 10 வரைக்கும். 7ல இருந்து வாசிங்க. 7ல இருந்து வாசிங்க. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான
ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் கொள்ள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவருடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதர்களுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றால் இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு தேசத்தை விலாசத்தை என்ன பண்ணுமா? மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது சும்மா சாதாரண வசனம் நினைக்காதீங்க. இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உன் தேசத்தின் விசாலத்தை என்ன பண்ணுமா? மூடுமா, பாதுகாக்கும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற காரியம் இதுதான். ஹல்லேலூயா. இம்மானுவேலே என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய செட்டையின் நிழல் தேசத்தை என்ன பண்ணுமா? மூடுமா, முழுமையாய் தேசம் முழுவதும் பாதுகாக்கிறார். உங்களை அவர் பாதுகாக்கிறார். உங்களோடு எப்பொழுதும் என்ன பண்றார்? இருக்கிறார். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூரதேச நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டி கொள்ளுங்கள், புரிந்தோடுவீர்கள், ஆலோசனை செய்யுங்கள். அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு இருக்கிறார். அந்த கான்ஃபிடன்ஸ் வருது பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாதவன் நீங்க எவ்வளவுதான் கூட்டம் போடுங்க, எவ்வளவுதான் எடுத்து நில்லுங்க, எவ்வளவுதான் நல்லா எனக்கு விரோதமா வாங்க, என்னதான் எங்களை சுற்றி போட்டாலும் அவர் இம்மானுவேல் என்ன பண்ணாரு? அவர் செட்டை நிழலுக்குள்ளாலே என்ன பண்ணோம்? நாங்க இருக்கிறோம். அவர் பாதுகாப்புக்குள்ளாலே நாங்க இருக்கிறோம். சேலஞ்ச் பண்றாருங்க. ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்றாருங்க. நீங்க என்னன்னா ஆலோசனை செய்யுங்க, எங்க மேல என்ன வேணா வார்த்தைகளை கொட்டுங்க, ஆனா தேவன் எங்களோட என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு இருக்கிறார். இங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி போதும். இந்த ஜனத்தின் மாதிரி நான் நடக்கக்கூடாது. ஏசாயா சொல்லுகிற காரியம் அதுதான். சில காரியம் ஆண்டவர் விரும்பின காரியம் நம்ம நடக்கலைன்னா, ஆண்டவர் விரும்பினபடி நம்ம செய்யல என்று சொன்னா, நம்ம சனத்துல நம்ம சபையிலே ஐக்கியத்தை பற்றி பேசுவோம், ஐக்கியமா இருக்கணும், நம்ம இருக்கணும், அதெல்லாம் பண்ணணும், சபைக்குள்ளால எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருப்போம். ஆனா அது பிராக்டிக்கலா செயல்பாடு வரும்போது காணவே காணாது. எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் இது பண்ணாலும் சரி, நீ நானும் தான் என்ன பண்ணும் இருக்கும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான், உள்ள வந்துட்டா நீ நானும் சொல்லுகிறீங்க இடம் கிடையாது. இங்க ஆண்டுடைய சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு உண்டு. அவனோட கிரியைக்கு பலனே அவன் என்ன பண்ணுவான்? ருசிப்பான். உங்களுக்கு நன்மை வரணுமா? நீங்க அதுக்குதான் நீங்க சபைக்கு வரீங்க இல்லையா? அதுக்குதான் எங்க தேவனை ஆராதிக்கீங்க. வேற யாரும் பார்க்க வரல, என்ன பார்க்க வரல, இங்க சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க வரல, வேற யாருக்காக வரல. உங்களுக்கு நன்மை வரணும், உங்க குடும்பத்துக்கு நன்மை வரணும், உங்க எதிர்காலத்துக்கு நன்மை வரணும். தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே போதும், நீங்க நல்லா இருப்பீங்க. இம்மானுவேலே, தேவன் எங்களோடு இருக்கிறது. எங்களை உங்க செட்டை நிலையில என்ன பண்ண பாதுகாக்கிறேன். அது தங்க பூனை பாதுகாப்பு இருக்குது, பராமரிப்பு இருக்குது. எந்த விதத்துல எனக்கு குறைவு இருக்காது. நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. அபிஷேகம் என் தலைமையில என்ன பண்ண தங்குகிறது. நான் எதிர்பார்க்கல, நான் என்ன காரியம் இல்லை, நான் நினைச்ச காரியம் நடக்குதுன்னா நடக்கவே நடக்காது. தேவன் என்ன விரும்பினாரோ விளம்பினாரோ அதுதான் என்ன பண்ணுது நடக்கிறது. ஹல்லேலூயா. அவர் விரும்பினபடி, அவர் விளம்பினபடி மாத்திரம் தான் என்ன பண்ணுது நடக்கிறது. வேற எதுவுமே கிடையாது.
அல்லேலூயா. யோவான் 1:14 அவர் மகிமை என்னது? அவர் மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்பட்டது. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா? மாம்சமானதா. தேவனுடைய வார்த்தையினால்சா மாம்சமானதா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபையும் சத்தியம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஃபார்வர்ட், கம் ஃபார்வர்ட். ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஆயிட்ட போறீங்க. வா வா. என்ன வாங்க பேசலாம். ஆளுகளை மேய்க்க வேண்டிய சிச்சுவேஷன். ஓகே, கம்ஃபர்டபிளா இருக்கீங்களா? ரைட். 13 வசனத்தை நீங்க வாசிங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்சத்தினால் சித்தத்தினாலாவது பிறவாமல். அல்லேலூயா. யார் தேவனால் பிறந்தவர்கள்? வரமாட்டீங்க. நான் தேவனால் பிறந்தவன் வரமாட்டீங்க. அன்னைக்கு வந்து அந்த பாஸ்டர்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லி பண்ணுங்க சொல்லி கொடுத்தாங்க. அது கூட அதுக்குள்ள மறந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை தானே வந்து பேசுனாங்க. அது எல்லா சாமுவேலுக்கு பதிலாக உங்களை வச்சு பேசுங்க சொல்லி கொடுத்தாங்க. இங்கே அதே மாதிரி தான். நீங்கள் யாரால் பிறந்தவர்கள்? நீங்கள் யாரால் பிறந்தவர்கள்? அல்லேலூயா. நீங்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே. இந்த பூமியிலே நீங்கள் உற்பத்தி ஆன ஒரு நாள் முதல் நீங்கள் மரிக்கிற வரைக்கும் தேவ சித்தம் தான் நடக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சது நடக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரோதமா நான் காரியம் பண்றேன், நான் நினைச்சது நான் முடிச்சே தீர்வேன் அப்படின்னு ஒரு இது வைராக்கியமா பண்ணாலும் ஆண்டவர் என்ன நியமித்தாலும் அது மாத்திரம் தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில். நம்ம ட்ரை பண்ணலாம், முயற்சி செய்யலாம், அங்கெல்லாம் வேலைக்கு வேணா போகலாம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? காணாம போற ஆடை போல என்ன பண்ண தேடி வருகிறார். சான்ஸ், வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு தருகிறார். ஆனா அந்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பிரயோஜனப்படுத்தவில்லை என்று சொன்னா, இங்க நம்ம பிரிஞ்சிருக்க ஆசைப்பட்டா நிரந்தரமா பிரிஞ்சிருக்கிற வாய்ப்பு வரும். அங்க போயிட்டு ஐயோ அம்மா அப்பா இருக்குது எரியுது அப்படின்னா உடனே எதுவும் பண்ண முடியாது. அங்க அழுக இருக்கும், கண்ணீர் இருக்கும், கசப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா இங்க இப்ப ஆண்டவர் கூட இங்க இருந்தாருன்னா இங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படலாம், இங்க போராட்டங்கள் இருக்கலாம், இங்க பாடுகள் இருக்கலாம், இங்க கண்ணீர்கள் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அது மத்தியில ஆண்டவர் நம்மோட என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோட இருக்கிறார். இம்மானுவேலரா இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார். அங்க நித்தியமாய் அவரோட எப்பொழுதும் இருக்கும்போது அங்கே கண்ணீர் இருக்காது, அங்க கவலை இருக்காது, அங்க கஷ்டம் இருக்காது, அங்க கடன் இருக்காது, அங்க எதுவுமே இருக்காது. இங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிரச்சனை வரும்போது நம்மளாவே நம்ம என்ன பண்றோம்? அது பிரச்சனை உருவாக்கிக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை ஆண்டவர் பிரச்சனை உருவாக்குறது இல்லை. பிரச்சனையை நாமளே என்ன பண்றோம்? உருவாக்குறோம். நமக்கு சூழ்நிலை, அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை என்ன வந்துடுது. நம்ம நினைக்கிற காரியம் ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவரினால் வாய்க்கும். அல்லேலூயா. அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண செயல்படுத்துவார் நம்ம லைஃப்ல. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. முழுமை நமக்குள்ளாலே வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் நமக்குள்ளாலே வாசம் பண்ணிட்டாருன்னா எந்த விதத்திலேயோ நம்ம குறைந்தவர்களா
நம்ம நினைக்க தேவையில்லை. மனுஷன் தான் நினைப்பா, நீங்க ஒன்றும் இல்லை எத்து வேட்டு ஒன்றும் இல்லை என்ன பண்ண, மனுஷன் தான் என்ன பண்ணுவோம், நம்மளை குறைச்சி இடம் போடுவான். மனுஷனுடைய எண்ணமே அப்படிதான், ஒருத்தரை வளர விடாது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. உங்களை என்ன பண்ற, உங்களை மகிமையாக முடி சூட்டுகிறேன்றார் ஆண்டவர். பைபிள் ஸ்டடிஸ்ல வந்து கிரீடங்களை குறித்து நான் பேசுறேன். அதுதான் பைபிள் ஸ்டடிலாம் வரணுன்றது. ஜனவரியிலேருந்து இங்கே பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிடலாம். அதான் 1வது வாரத்துலேருந்து என்ன பண்ணலாம், இங்கே பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிடலாம். வாங்க பைபிள் ஸ்டடி புதன்கிழமை தோறும் வாங்க. ஏன்னா எதுக்கு நான் சில காரியங்கள் இங்கே மெசேஜில் பேச முடியாத காரியங்கள் எல்லாம் அங்கே என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பேச முடியும். உங்களுக்கு புரியும். வேதத்தை குறித்த அறிய விரும்புகிறாரும் வந்து கற்றுக்கொள்ளலாம். எனக்கு எப்படி ஆண்டவருக்கு என்ன கிருபைகள் வைத்திருக்கு கொடுத்துருக்கிறாரோ அதன்படி ஆண்டவர் என் மூலமா உங்களோட என்ன பண்ணாரு, இடைப்படும். உங்களுக்கு சந்தேகங்கள் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், கேட்கலாம். வேதத்தை குறித்த சந்தேகங்களும் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களும் எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்களும் எதுவும் என்ன பண்ணலாம், அந்த டைம்ல தான் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் போது அதை ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன்னா வேற யாராவது என்ன பண்ணுவா, அந்த வாய்ப்பை எடுத்துக்கோ. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம தான் என்ன வரணும். அதான் சார், பந்திக்கு முன்னா படைக்கு 5ஆம் மாட்டம் எல்லாம் பந்திக்கு வேற எதுவுமே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்கா சாப்பிட்டு நல்லா ரெடியா இருக்கும். எல்லாருக்கும் அந்த கிரியோன் கதை தெரியும்ல, கிரியோன் சண்டே கிளாஸ் பசங்களுக்கு இங்க எல்லாருக்கும் கிரியோன். அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளோ ஜனங்க இருந்தாலும் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, தண்ணி எப்படி குடிச்சாங்க, எதுவும் கை வைக்கல, எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ரெடியா இருக்கிறாங்க. பட்டயத்து மேல அவங்க கை எப்பொழுதும் இருக்குது. யாரும் என்ன பண்ண முடியாது, அவங்கள தொடக்கூட முடியாது. நான் என்ன நக்கி குடிக்கிறவங்கள தான் என்ன பண்றாரு, 300 பேரை ஆண்டு தெரிந்து கொண்டாரு. 300 பேரை வச்சு 5000 பேர் என்ன பண்ணாரு, குறி அடிச்சாரு 300 பேரை வச்சு. ஏன்னா அவங்க அந்த இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு இமேஜின் பாருங்க. முட்டி போட்டு ஒருத்த தண்ணியில நக்கி குடிக்கும் போது அவன் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ஷனு தெரியும். அவன் ரிஃப்ளெக்ஷன் அவன் பார்ப்பான், பின்னாடி இந்த என்ன வருதுன்னு பார்ப்பான். அவன் எல்லா நேரமும் அவன் கான்சியஸ் என்ன பண்ணும் இருக்கும். அவன் என்னதான் அவன் வேலை செஞ்சாலும் சரி, அவன் தண்ணி குடிச்சாலும் சரி, அவன் கண்ணும் அவனோட சிந்தையும் எல்லாம் என்ன பண்ணும், எப்பொழுதும் தயாரா இருக்கும். அல்லேலூயா. சில காரியங்கள் அப்படி நம்ம வந்து ரெடியா இருக்கும் போதுதான் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், தயார் உள்ளவர்களா இருக்கணும். மகிமைகளும் கலத்தினால் நம்ம என்ன பண்ணணும், புடி சுட்டு வல்லவரா இருக்கிறார். அவர் மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறேன். இல்லையா, அவர் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவனே மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இல்லையா, நாங்க பார்த்தோம். இது வந்து டெஸ்டிமோனி, அவங்க சாட்சிகள். அவங்க இயேசுவை பார்த்தவர்கள் எழுதி வைத்த ஒரு விஷயம். இது சும்மா கதையோ கட்டுக்கதையோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேதம் வந்து கண்ணால பார்த்ததை எழுதி வைத்தவர்கள். அது நமக்காக பாதுகாத்து இவ்வளவு நமக்கு கையில கிடைச்சிருக்குது. இவ்வளவாவது கையில கிடைச்சிருக்கு. நிறைய காரியங்கள் தொலைஞ்சு போச்சு. நிறைய காரியங்கள் காலகட்டத்தில் என்ன பண்ண தொலைந்து போனது. ஆனாலும் இப்பவும் இந்த வார்த்தை கூட என்ன பண்ணுது, நிறைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. சும்மா விருதாவா என்ன பண்ணல, கொடுக்கப்படல. சும்மா சாதாரண இந்த வார்த்தை நம்ம கையில வர்றதுக்காக எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். மறுதளிக்கல இயேசுவே. சாக போற நிலைமையில கூட என்ன பண்ணாரு, விடவே இல்லை. நான் எங்க செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனோட நான் இருப்பேன். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு விசுவாசம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதோட அந்த கண்டெக்ஸ்ட் பண்ணி 7ஆம் அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தை வீட்டுல போயிட்டு வாசிங்க. நீங்க நிறைய முழுசு நீங்க வாசிங்க. ஊசியாவின் குமாரனாகிய யோதாவின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே தேசேசின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருந்த
என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமோ அவன் ஜனத்தின் இருதயமோ காட்டிலுள்ள மரங்களின் காற்றினாலே அசைகிறது போல் அசைந்தது. சில காரியங்கள் அந்த ஒரு பயம், பதட்டம் வருது. சுற்றி வலிச்சிட்டாங்களே, எதிர வாராங்களே, நமக்கும் பிரச்சனை எதிர்த்து வரும்போது பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இப்படி நடக்குதே, இந்த மாதிரி சுச்சுவேஷன் லைஃப்ல எதிர்கொள்றேனே அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் வேணும் இருக்கதான் செய்யும். நீங்க வீட்டுல பார்த்த அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் அந்த சூழ்நிலை எப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அவர் இம்மானுவேலரா அவங்களுக்கு எப்படி இருக்கிறாரு என்பதை குறித்து அதுல சூப்பரா போட்டுருக்கு. நான் தான் உங்களை பாதுகாக்கிறேயா, நீங்க எதுவும் கிடையாது, நீங்க பயப்படாதீங்கன்றார் ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தை அவ்வளவு பலமா வருதாங்க. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம், நீங்க எந்த மனுஷன் நீங்க பார்த்து பயப்படுறீங்க, நான் இருக்கிறேன் உங்க கூடன்றாரு. அவர் என்ன பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் என்ன அவங்கள என்கரேஜ் பண்றாரு, பேசுறாரு, உற்சாகப்படுத்துறாரு. சும்மா சாதாரண காரியம் இல்லை, ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாருங்க. நாம தான் பயந்துட்டு இருக்கோம். நிறைய நேரத்துல நம்ம சூழ்நிலை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், எதிர்காலத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனைகள் கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், கடற்கரை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், வாடகை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாசம் பிறந்தாலே நம்ம பயம் வருது. வாடகை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும், இந்த பில்லு அந்த பில்லு, இந்த வட்டி அந்த இது, இந்த சீட்டு வச்சிருந்தாங்க, இந்த சீட்டு கட்டணும், அந்த சீட்டு எப்படி பாவமா தெரியாது, யார் நம்பி போட்டீங்கன்னு தெரியாது, மனுஷங்க நம்பி போட்டீங்களா யாரும் நம்பி போடாது. அது ஒரு பிரச்சனை போய் முடிச்சுன்னா அதுவும் முடிச்சு அம்போ. இதெல்லாம் இருக்குதுங்க. பண்றீங்கல்ல, புதுசா ஏதோ புதுசா சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் பண்றதுதான், எல்லாரும் அதை எதிர்கொள்றதுதான், லைஃப்ல எல்லாரும் எதிர்கொள்றதுதான். எல்லாம் அடுத்த காரியங்கள் பேசுறீங்க, அடுத்த காரியங்கள் செய்றீங்க, போய் மாட்டிக்கிற சில நேரத்துல. அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இறங்குங்க, ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, இப்படி இருக்குதே என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அப்புறம் என்ன பண்றோம், புலம்புறோம், சூழ்நிலை கண்டு புலம்புறோம். அந்த நேரத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வர மாட்டேங்குது, பயம் தான் வருது. பயம் நம்மளை என்ன பண்ணுது, மேற்கொள்ள விடுகிறோம், சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ள விடுகிறோம். தேவன் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த விதத்துல உங்களை என்ன பண்ண கீழே தள்ள விட மாட்டார், உங்களை அசட்டை பண்ண மாட்டார், அவங்களுக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அவரோட பிறப்பு நாள் இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ளாலே நம்ம போறோம். இந்த நாள் கிடையாது, 25 கிடையாது. அவங்க நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம வச்சு நம்ம இத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, காலங்களாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பிறப்பு ரகசியம் அது எல்லாவற்றிலும் ஒரு அடையாளப்படுத்தும்படியாக தான் என்ன பண்ணாரு. அந்த பிறப்பின் ரகசியமே என்னன்னா, அவர் ரட்சகர் நம்மோடு இருக்கிறார். ரட்சகர் நம்மோடு இருக்கிறார். என்னை ரட்சிக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு போகல. அல்லேலூயா. என்னை ரட்சிக்கிறவர் என் கூட தான் இருக்கிறாரு. நான் வேற எங்கேயும் தேட தேவையில்லை, நான் அழைச்சி திரிய தேவையில்லை. இயேசுவே எனக்குள்ள வாங்க, என்னை பார்த்து கொள்ளுங்க, என்னை மீட்டு கொள்ளுங்க என்று மன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்டாலே போதும், கண்டிப்பாக அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் அவர் பேரு ரட்சகர். அல்லேலூயா. அதான் அவரு ரட்சகர், அதான் அவர் பேரு மீட்பர். அல்லேலூயா. பாட்டு மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அந்த டைம்ல அந்த பாட்டு எந்த குறையும் இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது நான் எதை கொண்டு பயப்பட தேவை
இல்ல, குறை ஒன்றும் இல்ல, நிறைவுதான் இருக்கிறது. நம்ம சிறந்த நம்ம சந்தோஷமா இருக்கும் போது மாத்திரம்தான் நம்ம ஆட்டம் பாட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. மாசம் துவங்கும் போது நல்லா சந்தோஷமா இருக்குது, கையில எல்லாம் ஒரு சம்பள காசு வரும், அந்த காசு வரும், ஏதாவது வரும், வந்துகிட்டே இருக்கும். 2வது வாரம் போவோம், அடுத்த 3வது வாரம் வரும், அதுல இருந்து அப்படியே டவுன் ஆகும். ஃபர்ஸ்ட் வாரம்னா சந்தோஷம் இருந்தா கை தட்டினா கை தட்டிட்டே இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிட்டு இருப்பாங்க. அபிஷேக நாளான அபிஷேகம் போகும், அப்பதான் அபிஷேகம் அதிகமா வரும். முதல் வாரம் 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பாதி சபை இருக்காது, பாதி ஆவி இருக்காது, எல்லாமே போயிடும், அப்படியே தூயின்னு விடுவாங்க, பையன் ஆயிடும், எல்லாம் போகும். இது நடக்கிறதுதான், பாக்குறது எல்லாம் பாக்குறது தானே. ஏன்னா நம்ம அந்த மைண்ட் செட் அப்படியே என்ன பண்றோம், வைக்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவன் நான் தேட போறேன், அந்த வாஞ்சை என்ன பண்ணணும், வரணும். 24 மணி நேரமும் 7 நாளும் நம்ம எல்லாம் பண்றாங்க. 6 நாள் வேலை பார்க்கணும், சில பேர் 7வது நாளே என்ன பண்றாங்க, வேலை பார்க்கறாங்க. ரொம்ப தப்பு இது. மனுஷனுக்கு பயந்து வேலைக்கு போறாங்க, சம்பளம் போயிடுமே, அவன் மேனேஜர் திட்டுவானே. மனுஷனை பார்த்து என்ன பண்றோம், பயப்படுறோம். நம்ம உருவாக்கிற தேவனை கண்டு பயமே இருக்கிறது இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கையை ஆண்டு கொடுத்தாரே, என் ஜீவனை பாதுகாத்தாரே, அவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறோமே, அந்த உணர்வு என்ன பண்ண மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் முழுசு கூட கிடையாது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் மேக்சிமம். அந்த 2 மணி நேரம் நம்ம ஆர்டருக்கு செலவிட முடியல, ஆர்டர் பார்த்து நிக்க முடியல என்று நினைக்கும் போது அப்போ எங்க ஆசீர்வாதம் வரும், எங்க சம்பத்து பெருகும்? எனக்கு ஆர்டர் சில காரியங்கள் உணர்த்தினால நான் ஒரு காரியம் சொல்றேன். நிறைய பேர் பிள்ளைக்காக நம்ம என்ன பண்றோம், ஏங்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருக்குது, ஆனா அதுக்காக வேண்டிக் கொள்றோம், அதெல்லாம் செய்யறோம். முழுமையா ஆண்டவரெல்லாம் விசுவாசிக்கிறோம், செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேங்க, கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மாட்டேங்க. எனக்கு வேணும் தாழ்வாண்டு கேட்டு அப்படி விட்டுறோமே ஒழிய அவருக்கு இந்த செலவிட நேரத்தை என்ன பண்ண செலவிட மாட்டேங்க, கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மாட்டேங்க. இங்க அதே சம்பவத்துல மரியாதை இங்க இடத்துல பிரெக்னென்ட் ஆகும்போது இன்னொருத்தவங்க அங்க என்ன பண்ணாங்க, பிரெக்னென்டா இருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. யாரு? எலிசபெத், மனமாவும் எலிசபெத் இல்லையா? அங்க அங்க இங்க அங்க போயிட்டேன். இங்க அங்க என்ன நடக்குது, அங்க வயசானவங்க தம்பதியா 2 பேரும் என்ன பண்றாங்க, அங்க 6 மாசம் டிஃபரெண்ட், 6 மாசம் டிஃபரெண்ட். மரியாதை என்ன பண்றான், அங்க போறான், எலிசபெத்தை பார்க்க என்ன பண்றாங்க, போறான். மரியாதை பக்கத்துல வந்த உடனே எலிசபெத்தோட இந்த வயிற்று இந்த குழந்தை என்ன பண்ணுதான், துளிச்சு. சும்மா சாதாரண அபிஷேகம் மரியாதை வயிற்றுல இருந்த அபிஷேகம் அங்க என்ன கடந்து போன உடனே அவ்வளவு சந்தோஷம். உள்ளார இருக்கிற யோகஸ்தானத்துக்கு அவ்வளவு சந்தோஷம், சொல்ற அளவுக்கு சந்தோஷம். ரட்சகர் வந்திருக்கிறார். நான் வழிகாட்டியா இருக்கலாம், எனக்கு பின்னாடி இருக்கிறவர் என்ன வேணும் காட்டிலும் என்ன பெரியவரா இருக்கிறார். அவர் பாதரட்சை தொடுறது கூட நான் என்ன பார்க்கிறேன் அல்ல, அது அவர் தாயின் வயிற்றில் இருக்கு முன்னாலே போதே அவர் என்ன பண்ண தெரிந்து கொண்டாங்க.
அவன் புரிந்து கொண்டான். அவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஆண்டவர் செய்யற காரியம் எப்ப வேணாலும் கர்ப்பத்தை திறப்பார் ஆண்டவர். யாருக்கு எப்ப வேணாலும் ஆண்டவர் கர்ப்பத்தை திறப்பார். எந்த வயசுல வேணாலும் திறப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தை விடாதீங்க, ஆண்டவரை விடாதீங்க. நேரத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. கனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனத்தை கொடுங்க. நீங்கள் ஆராதிக்க தேவன் உண்மை உள்ளவர். முடிவு புரிந்து அவர் அடுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண கல்லையும் மண்ணையும் நம்ம வணங்கல, ஜீவன தேவனை நம்ம வணங்குறோம். பெரிய காரியம் செய்கிறவரை நம்ம வணங்குறோம். அந்த சராசரத்தை படைத்தவரை நம்ம வணங்குறோம். ஒரு கர்ப்பத்தை உருவாக்க அவராலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தேவன் அப்படி சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யற அளவும் நான் உன்னை என்ன பண்ண போறதில்ல, கைவிடவே போறதில்ல. நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணேன், கைவிடவே மாட்டேன். முடிவு பரிந்து நான் உன்னை நடத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. முடிவு பரிந்து உன்னை நடத்தி கொண்டே இருப்பேன். திருப்பி அதை வாசிப்போமா? நான் உன்னோடு இருந்து. ஃபர்ஸ்ட் என்னது? நான் உன்னோடு இருந்து. அது ஸ்பெசிபிக்கா சொல்லணும். நான் உன்னோடு இருந்து. யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார். தேவன் நம்மோடு இருந்து நான் போகிற இடமெல்லாம் என்னை காத்து. நான் சொல்லுங்க, நான் போகிற இடமெல்லாம் என்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். அல்லேலூயா. பர்சனல் ஆக்குங்க. அந்த வசனத்தை நீங்க பர்சனல் ஆக்குனீங்களா? இப்போ நம்ம சில நேரத்துல நம்ம இருக்கிற இடம் தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், சுத்திட்டு இருக்கோம். இது நம்ம எந்த நிலையில இருக்கோம் நமக்கே தெரியாது. அந்த நிலைக்கு திருப்பி கொண்டு வரும் வரவும் அவர் சொல்ல வாக்கு பண்ணினதை என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். உமக்கு ஆண்டவர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னால் கண்டிப்பா குறைபடாது. நிறைவானது வரும். நிறைவானது முடிந்து கர்த்தர் பெரியவர். அவர் அனாதி தீர்மானத்தின்படிதான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கு, நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு மேலாக ஆண்டு செய்யறாரு. நம்ம ஒரு காரியம் நம்ம 3% மூளை வச்சுட்டு நம்ம என்னென்னமோ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். வெறும் 3% மூளை தான் நமக்கு வேலை செய்யுது. அது 3% மூளை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பெரிய ஆள் நம்ம என்ன பண்றோம், சட்டத்தில் நினைச்சுக்கிறோம். ஒன்றும் கிடையாது, நம்ம ஒண்ணுமே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஒன்று நினைச்சுக்கோங்க. நான் என்ன பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லை, கிறிஸ்துவே எனக்கு இருக்கிறார். நான் நினைச்சிட்டு போயிட்டுன்னா மரணம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பெருமை எனக்குள்ள வந்துச்சுன்னா கீழே நான் சீக்கிரம் விழுந்துருவேன். அது யாருக்கானவா இருக்கும், அவன் எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருக்கலாம், எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், அது எல்லாருக்கும் உரியது. பெருமை உள்ளவருக்கு அவர் என்ன பண்ண, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் அவனை காக்கும்படி தூதர்கள் என்ன பண்ண கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் அவருக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது. இம்மானுவேலோட பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என் கூட வருகிறது. ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் என்னோடு
இருக்கிறார். நம்ம அதுதான் இன்னைக்கு பார்த்துட்டு வருகிறோம். வருஷம் முழுவதும் நம்மளோடு இருந்ததால தான் நம்ம இங்க ஜீவனோடு இருக்கிறோம். எவ்வளோ பேர் மறித்துட்டாங்க, எவ்வளோ காரியங்களுக்கு இழப்பு வந்தது. ஆனா நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாருல்ல, நம்ம குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வச்சிருக்காங்க, நம்ம பேர பிள்ளைகளை பாதுகாத்து வச்சிருக்கிறாருல்ல. தேவ கிருபை இருந்ததுனால இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மனுஷனோட சித்தம் இல்ல, தேவ சித்தம் தான் நடக்கிறது. இந்த வருஷத்துல வாக்குத்தத்தமே அதுதானே. சந்தோஷமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதுதான் ஆண்டவர் சித்தமா இருக்குது. ஆண்டவர் சித்தம் 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 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வாரம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அபியாசப்படுத்துறீங்களா? லைஃப்ல அதை பிரயோஜனப்படுத்துறீங்களா? ஆண்டவர் சித்தத்தை நீங்க என்னென்ன ஆராய்ச்சி செய்தீர்களா? நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை. நான் வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் ஆயிடுது, அனுதின காரியம் செய்யறதுக்கே நேரம் இருக்கு, ஆராய்ச்சி செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்கு? வீட்டுக்கு புதுசா பசங்க ஸ்கூல் போயிட்டு விட்டுட்டு வரது நேரம் இருக்கு, வேலைக்கு போயிட்டு விட்டு நேரம் இருக்கு, மிச்ச ஆண்டரை தேடுறதுக்கே நேரம் இல்லை. தேவன வார்த்தையை ஆராய்றதுக்கு நேரம் இல்ல. நேரம் நிறைய இருக்கு, ஆனா நம்ம கண்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, அதை பிரயோஜனப்படுத்த மாட்டேங்க. நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளாமா இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கேற்றபடி நம்ம நடக்கணுமா இல்லையா, நடக்க ட்ரை பண்ணணுமா இல்லையா? நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் சூப்பரா இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. இது கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டவர் பிறப்பினாலே நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். கரெக்டா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த 12 மணிக்கு அப்புறம் எல்லாம் ஃபேமிலியா வந்து பாடுவீங்க. லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எதுவுமே லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே வந்து பாடுறீங்கன்னா பாடுங்க. நேரம் இல்லையா? அப்படிதான் பண்ணணும். குடும்பமா வந்து பாடுறது வாட்டி லிஸ்டே ரெடி பண்ண போல நம்ம. சரி, வேற இதுல பிஸி ஆகிட்டோம், பரவாயில்ல. ஆனால் வந்து பாடுங்க, குடும்பமா வந்து பாடுங்க, நேரம் கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம ரெகுலரா செய்யற காரியங்கள், நம்ம அது அவசியம். தேவனோட பிறப்பை சந்தோஷத்தை நாம என்ன பண்றோம், கொண்டாடுறது நமக்கு அவசியம். கேக்கு சாப்பிடுவோம், காசு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் செய்யறோம். வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நானும் பேசிட்டு இருக்கேன், உங்களை பேச சொல்ல. நான் எங்க கான்வர்சேஷன் இங்கே தான் இருக்கோம். சந்தேகம் இருந்தால் அப்புறம் கேளுங்க, அப்புறம் பார்த்துங்க. சமையல் சந்தேகம் கேளுங்க, கேட்கலாம் இருக்கு, கவலைப்படாது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்ப்பு. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்து முடிப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த சங்கீத பாகத்துல 46 சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிச்சு. 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முடிச்சிடறேன். கரெக்டா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இந்த சங்கீத பாகத்துல நம்ம வாசிச்ச காரியம், அவர் எல்லாவற்றிலும் நம்மோடு இருக்கிறார். குறைவானது எல்லாம் நம்ம விட்டு போகிறது, குறைவானது எல்லாம் நம்ம விட்டு போகிறது. ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் அவர் இருக்கிறார். நிறைவாய் எல்லா காரியங்களும் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். குறைவும் ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் இருக்க போறது கிடையாது. இன்னும் ஒரு வாரம் இருக்குதா, அடுத்த தோத்திரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? தெரியா என்ன நடக்குறீங்க? பேப்பர் பாஸுங்க. இது இன்னைக்கு நேரத்துல இல்லையா, ஆதிலிருந்து நடந்துட்டு இருக்குது பேப்பர் பாஸிங். அதெல்லாம் அப்புறமா முடிச்சோன்னு பாருங்க. பேப்பர் பாஸிங் எல்லாம் இப்ப வேண்டாம்,
ஸ்தோத்திரம். பார் பேச வந்ததே பார்த்து போச்சு பாத்தியா, ஒரு பேப்பரால பாரு. ஸ்தோத்திரம். நம்மோட சொல்ல அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே தான் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் அனுகூலமான துணையா இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலும் கேடலுமா இருக்கிறார். எல்லா வருஷங்களும் காலங்கள் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு சீசன், வின்டர் சீசன் இது பனி வரும், பனி வர நேரத்தில் பனி வரும், மழை வர நேரத்தில் மழை வரும், வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கும். தண்ணி எப்போ நேரத்தில் தண்ணி கொடுப்பாரு, தாக விழுக்கிற தண்ணீரை நம்ம ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அவாத வேலை ஆறு உருவாக்கி வைப்பேன்றாரு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். என்னென்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிய பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலத்தில் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். அல்லேலூயா. நாம் பயப்படுவோம். அந்த பயம் இல்லை. திருப்பி சொல்றேன் பாருங்க, அந்த பயம் வந்துகிட்டே இருக்கும். பயம் இருக்கக்கூடாது. அஞ்சாதீங்க, ஐயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதை கொண்டும் பயப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரம் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஒரு புதிய மனநிலையோடு நம்ம பிரவேசிப்போம். வாக்குத்தத்தம் எல்லாம் புதிய வாக்குத்தத்தம் வரப்போகிறது. அதுக்கேற்ற மாதிரி வாக்குத்தத்தங்கள் வரப்போகுது. அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வார். ஒவ்வொன்றும் ஆண்டவர் சித்தம் நடக்குதுங்க. நீங்க அவர் செஞ்சுட்டு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்றோம், சந்தேகப்படுகிறோம். நல்லா நம்ம என்ன பண்றோம், சின்ன பிரச்சனை வந்தா பயந்து நம்மளே என்ன பண்றோம், டவுன் பண்ணிக்கிறோம். கிடையாது. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அத நம்ம இப்ப வாசிச்சோம். அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தா நாம் பயப்பட தேவையில்லை. அது 8ஆம் வசனம் வாசி. பூமியிலே பற்கடவுகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆண்டவர் காரியத்தை நாம் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், வயிறு எரிச்சல் வரும். பற்கடிப்புகள் என்று சொல்லும்போது, பால்கடிப்புகள் என்று சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ணும், எரிச்சல் வரும். தேவனுடைய கிரியை கண்டு மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவானுமா, ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும், எரிச்சல் உண்டாகும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், வயிறு எரியும். லிட்டரலா அதுதான். நிறைய பேருக்கு அதுதான் என்ன பண்ணும், வயிறு எரியும். அதான் சொல்றேன். அத கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். வாசிங்க. கடைமுறை மொத்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து முடிக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணுமா, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று பார்க்கணும். சும்மா அமர்ந்துருங்க. நீங்க சும்மா அமைதியா இருங்க. எதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. நான் தான் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் போராடுறேன். வில்லை ஒழிக்கிறேன், இங்க உடைக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன். வெளிப்படுத்த 21:3 வாசிங்க சொல்லலாம். இன்னொருத்தங்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். 21:3 தரமா? வாசிங்க. அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து ஆமென் அவருடைய தேவனாய் இருப்பார். அது அப்படியே நீங்க தேவன் தாமே அவருடைய ஜனங்களாய் இருந்து அவர் கூட இருந்து தேவன் அவரோட இருப்பார். அவர் தேவனா இருப்பார். அல்லேலூயா. வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நம்மளோடு இருப்பார். நமக்கு அவர் தேவனா இருப்பார். ஒரு இன்னொரு லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. லேவியராகமம் 26:11-12 வாசிங்க. என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.
ஹalleluya. நாம் அவருடைய ஜனமா இப்போ நம்ம நடுவுல தான் இருக்கிறார். இப்போ நமக்குள்ள தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர் உள்ளத்தை அவர் அறிந்து இருக்கிறார். நீங்க என்னென்ன யோசனையோட இருக்கீங்க எனக்கு தெரியாது, என்னென்ன சிந்தனையோடு என்னோட வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு தெரியாது, என்னென்ன காரியத்துல என்னென்ன பாரங்கள் என்னோட கவலைகள் இருக்கு நமக்கு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் போக்கின் வயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கவலை அறிந்தவர், உங்கள் பாரங்களை அறிந்தவர், உங்கள் வியாபலத்தை அறிந்தவர் உங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அது மறந்துடாதீங்க. அந்த வார்த்தை மறந்து எப்பவும் சொல்ல, நீங்க என்னோடு இருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் சும்மா நான் நினைக்கிறது நடக்கணும், நம்ம நினைச்சா நடக்கவே நடக்காது. உங்களுக்கு சித்தம் என்னவோ அது நடக்கும் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தம் என்னவோ நடக்கணும் ஆண்டவரே. வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்யுங்க. மனுஷனை தூக்கலாம், மனுஷனை ஒதுக்கி வைக்கலாம், மனுஷன காரியங்களை இது பண்ணலாம். ஆனா நீரே கூட இருக்கீங்க ஆண்டவரே. இந்த தோளும் தடியுமென்னை என் சத்துருக்கு முன்பாக என் பதியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் வலிகிறது. ஜீவனாலும் கத்துரை வைக்கிறேன், நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்மை கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நான் வாழ்நாள் முழுவதும், நான் சாகிற வரைக்கும் நன்மை கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார். அது மாத்திரம் மறந்துடாதீங்க. பாதுகாப்பு அவர் மாத்திரம், உங்களுடைய தஞ்சம் அவர் தான், உங்களுடைய பங்கு அவர் தான். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாமே இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கண்களை நம்ம ஜெபிப்போமா? இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று நம்ம தோத்திரம்